வணக்கம், நான் உங்கள் சங்கைக்குமார். இன்று நம்ம பார்க்க இருப்பது பாவலா முறை. ஓரடி பாவலா, ஈரடி பாவலான்னு சொல்லுவாங்க. இந்த முறை வந்தால் மட்டும்தான் சண்டையிடும் போது, தற்காப்பு பண்ணும்போதும் எதிரியுடன் பாவலா எப்படி செய்கிறது, நேர் பாவலான்னு சொல்லுவாங்க, பக்கவாட்டில்னு சொல்லுவாங்க, ஒரு வட்டச்சுவடில்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை இப்போ ஆசான் தன்னோட மாணவர்கள் எல்லாருமே செஞ்சு காமிப்பாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம்னா, காலடி வரிசை இல்லைன்னா சண்டைக்கு நம்ம கம்பு உதவாது. ஏன்னா கால் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலடி வரிசை தெரியலன்னா நம்ம எதிரி கூட சண்டையிடும் போது கண்டிப்பாக அவங்க கம்பு நம்ம மேலே பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். அதனால் இந்த காலடி வரிசை நின்றுட்டோம். அந்த பாடத்தை எப்படின்னு பாருங்கள். 2 வட்டம் இருக்கும். வட்டத்தில் ஓரடியும் 4 வட்டத்தில் ஈரடியும் போட்டு பிரிவாங்க. அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் ஃபஸ்ட்டு நேர் சுவடுன்னு சொல்லுவாங்க, அடுத்து சதுர சுவடுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். பாவலா முறையை வாங்க பார்க்கலாம். பாவலா முறை இப்போ ஆசானை பாருங்கள். ஓரடியிலையும் ஈரடியிலையும் இப்போ செய்வாங்க. ஓரடியில் உங்களுக்கு எப்படி இந்த பாவலா வேகமாக செஞ்சு மெதுவாக செய்வாங்க. இப்போ வேகமாக ஆசான் செஞ்சு காமிப்பாங்க. ஆசான் பண்ணுங்கள். பாருங்கள், கம்போட நளினத்தை பாருங்கள், அது எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். மறுபடியும் வேகமாக செய்கிறாங்க. மறுபடியும் பாருங்கள், அந்த கம்பு உடம்போட நளினத்தை பாருங்கள். இப்போ உங்களுக்கு மெதுவாக செய்வாங்க. நேர்த்தியாக மெதுவாக செஞ்சு கம்பை நிப்பாட்டுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் செய்வாங்க. மறுபடியும் ஆசான் ஓரடி பாவலாவை நின்றுட்டு பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏற்றத்தில் நேர் சுவடில் பண்ணுவாங்க. பாருங்கள், ஆசான் செய்யுங்க. பாருங்கள், கம்பை பாருங்கள். இப்போ இறக்கத்தில் செய்வாங்க. உடம்பை ஒட்டி நின்று உங்களுக்கு நேராக செஞ்சாங்க. இது அதே அந்த பக்கவாட்டில் எப்படி செஞ்சால் தான் புரியும். அதுக்காண்டி தான் ஆசான் ஒரு டேக் எடுக்க சொன்னாங்க. ஆசான் பண்ணுங்கள். நேர் சுவடை பாருங்கள், உடம்போடு ஒட்டி நிற்கிறாங்க. மறுபடியும் பாருங்கள், இப்போ மறுபடியும் இறங்குறாங்க. இப்போ ஆசான் உங்களுக்கு ஓரடியை எப்படி நின்றுட்டோம் நேர் சுவடில் செஞ்சாங்க. அதைத்தான் ஆசானோட மாணவன் நான் செய்கிறேன். பாருங்கள், இந்த கம்பு பாருங்கள், சுழற்றுல பாருங்கள். அதே பாருங்கள், கம்பு பாருங்கள், நளினம் அது நளினம் போய் அப்படி நிற்கணும். பாருங்கள், நல்லா அந்த கம்பு பாருங்கள் உள்ளே வருது. பாருங்கள், இந்த கம்போட அமைப்பு இருக்காது. அவர் சுற்றி சுழற்றி தான் நின்று அப்படி வரணும் முன்னாடி. பாருங்கள், அந்த இடத்த கம்பை எக்கார்ந்து கொண்டு எடுக்கக்கூடாது வெளியில். இது நேர்ச்சுவடு. அதே பாருங்கள், அந்த பாடம் அப்படி போட்டோன்னு நிற்கணும். இந்த பாடம் போட்டோன்னு நிற்கணும். இதை நேர் சுவடில் எப்படி பண்ணுறது அதான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஒரு காலுக்கு 2 மூமெண்ட் வரும். அப்படி பாருங்கள். இப்போ இறக்கத்துக்கு மறுபடியும் இறக்கத்துக்கு இந்த காலோட வேகத்துக்கு அப்படி அந்த கம்பு அப்படி போனோன்னு அப்படி நிற்குது. அப்படி பாருங்கள். இறக்கத்துக்கு மறுபடியும் இறக்கத்துக்கு. இப்போ ஆசான் செஞ்சு காமிச்சாங்க, அவரோட மாணவரும் செஞ்சாங்க. இப்போ 2 மாணவர்கள் எப்படி பண்ணுறாங்க, அந்த ஓரடி நிலையிலேருந்து எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். பண்ணுங்கள். பாருங்கள், கம்பை பாருங்கள், உடம்பு எப்படி வளையுதுன்னு பாருங்கள். மறுபடியும் கம்போட கவனத்தை கவனிங்க. மறுபடியும் செய்யுங்க. மறுபடியும் பாருங்கள், இன்னொரு தடவை செய்யுங்க. இப்போது ஓரடி பாவலாவை நேரில் நின்று பண்ணியிருந்துப்பாங்க ஒரே கால் மூமெண்ட்டில். இப்போ உங்களுக்கு ஓரடியை நேர் வரிசையில் எப்படி பண்ணுறது பாவலாவை இப்போ 2 மாணவர்கள் செய்வாங்க. பண்ணுங்கள். பாருங்கள், அந்த கம்புக்கும் காலுக்குமே நிற்கிது. மறுபடியும் ஏற்றத்தில் பண்ணிட்டேன். இப்போ இறக்கத்தில் எப்படி பண்ணுறது, இறங்குறாங்க. பாருங்கள், மறுபடி மெதுவாக செய்யுங்க. நேர்த்தியோட அழகாக எடுத்து அந்த கம்பை காமிக்கிறாங்க. பாருங்கள், கம்பை தட்டி. வெரி குட். மறுபடியும் செய்யுங்க. இப்போ நளினமாக ஒரு தடவை செய்யுங்க. மெதுவாக செய்யுங்க. மறுபடியும் இறக்கம். இது அடுத்த ஈரடி பாவலா தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.